திருப்பூர்ல ரிதன்யா இறந்த சோகமே இன்னும் மறையல. அதுக்குள்ள கன்னியாகுமரியில ஜெபிலா மேரி. சேம் அதே வரதட்சணை கொடுமை தான். 10 வருஷ காதல். இத்தனைக்கும் லவ் மேரேஜ் தான். ரூ. 1,50,00,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆகி 6 மாசத்துல அவங்க தன்னோட உயிர விட்டுட்டாங்க. காரணம் வரதட்சணை கொடுமை. அவ்ளோ குடுத்த பிறகும் நகைகள் போட்டு ரூ. 7,00,000 பணம் குடுத்து, அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி பைக் வாங்கி குடுத்து, அதுவும் போதாதுன்னு ஹஸ்பண்ட் வீட்ல கொடுமைப்படுத்துனதுனால, அவங்க அம்மா பொண்ணோட அம்மா ரூ. 5,00,000க்கு அவங்களோட தாலிய அடமானம் வச்சு குடுத்த பிறகும், அந்த பொண்ண கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு இப்ப இல்ல. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கணும்னு தோணுது. நீங்க இவ்ளோ குடுத்த பிறகும், அவங்க உங்க பொண்ண சந்தோஷமா வச்சிருக்காங்களா? இல்ல நல்லபடியா ட்ரீட் பண்றாங்களா? இல்லல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க திரும்பவும் பண்றீங்க? திரும்பவும் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? சொந்தமா பைக் வாங்க திறன் இல்லாத, கல்யாண செலவு, தாலி, புடவை இதெல்லாம் வாங்குறதுக்கு திறன் இல்லாத ஒரு ஆணுக்கு எதுக்கு கல்யாணம்? ஃபர்ஸ்ட்டே அவங்க பணம் கேட்டு உங்க பொண்ண அனுப்பும்போது, நீங்க குடுத்து அனுப்பாம உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க பொண்ணு உயிரோடையாவது இருந்திருக்கும்.